வச்சிட்டாங்க. இரண்டாவது கட்ட பூமியில கூட ஆதாம் ஏவாள் வழியா பாவம் உள்ள வந்து நுழைஞ்சிச்சு. பூமி பாவமாக்கப்பட்டுச்சு, பாவமும் சாபமும் ஆக்கப்பட்டுச்சு. அதனால தான் காயின் வந்து தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செஞ்சுட்டான். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போயிட்டாங்க, பாவம் உள்ள வந்து நுழைஞ்சிச்சு. பூமியானது பாவமாக்கப்பட்டுச்சு, பாவத்தால மூடப்பட்டு இருந்துச்சு. இந்த பூமியினால மூடப்பட்டிருந்த சாத்தானால தான் இதெல்லாம் வந்துச்சு. இப்படி சாத்தானால உருவாக்கப்பட்ட இந்த பாவத்தையும் சாபத்தையும் இந்த பூமி மேல இருந்து நீக்கி போறதுக்காக தான் ஏசாமி வந்தாரு. ஏசாமி இந்த பூமிக்கு வந்து சாத்தானால உருவாக்கப்பட்ட அந்த பாவத்தையும் சாபத்தையும் தன்னுடைய உயிரை கொடுத்து ரத்தத்தினால அந்த கழுவி சுத்தம் பண்ணிட்டாரு, பூமி மேல சுத்தம் பண்ணிட்டாரு. சரி, அப்படி அவர் இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்துட்டாரு, அப்போ பூமி சுத்தம் தானே ஆயிடுச்சு. அப்படின்னா பூமி வந்து இன்னும் பாவத்தாலதான் இருக்குது. நீக்கிட்டாரு, பூமி மேல இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் நீக்கிட்டாரு. அதுக்குரிய அந்த அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. பூமியும் மனிதர்களையும் விடுதலை ஆக்கிட்டாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அந்த விடுதலையின் பத்திரம் தான் பிதாவுடைய கரத்துல இருக்குது. 7 முத்திரைகளால முத்திரிக்கப்பட்ட அந்த 8 சுருள் அவர் கையில் இருக்குது. அது வந்து பூமிக்குரிய விஷயம் அதுல எழுதி இருக்கு. எப்படியெல்லாம் அவர் பாவத்தை நீக்கினாரு, எப்படி சாபத்தை நீக்கினாரு, இந்த பூமிக்கு சொந்தக்காரி யாரு, எல்லாம் A to Z வரைக்கும் அந்த 8 சுருள் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால முத்திரிக்கப்பட்டிருக்குது. சோ அந்த 8 சுருளை வாங்குற வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து அந்த 8 சுருளை 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த 8 சுருளை இயேசு கிறிஸ்து வாங்குற வரைக்கும் பூமியில சாத்தான் அவன் கிரி செஞ்சுட்டு தான் இருப்பான். அவன் சாத்தான் கிரி செஞ்சுட்டு தான் இருப்பான். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்லுது, பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதியா இருக்கட்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ உங்களுக்கு நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னாக்கா, கடவுள் வந்து இந்த பூமியை சாத்தானால உருவாக்கப்பட்ட அந்த பாவத்தை எல்லாம் சுத்திகரித்து மனிதனை